எப்ப பார்த்தாலும் இந்த விளம்பரத்தையே போடுதான். எப்படித்தான் மனுஷங்கெல்லாம் டிவி பாக்குறதா? 5 நிமிஷம் நாடகத்துக்கு 6 நிமிஷம் விளம்பரம். எப்படித்தான் நாடகம் பாக்குறது? ஏத்தே எனக்கு கொஞ்ச நேரம் ரிமோட் தாங்க தே. நான் ராஜா ராணி சீரியல் பார்க்கணும். என்னது ராஜா ராணியா? ராஜா பார்க்க வேண்டாம், ராணியும் பார்க்க வேண்டாம். என்னத்தை இப்படி சொல்லுதீங்க? எப்ப பார்த்தாலும் நீங்களே டிவி பார்க்க எனக்கு கொஞ்ச நேரம் பார்க்க விட்டா என்னவா? எம்மா மர்மோளே, இந்த வீட்ல நான் மாமியாரா இல்ல நீ மாமியாராமா? என்னத்தை கேள்வி இது? பாக்குறதுக்கு யானை குட்டி மாதிரி இருந்துகிட்டு ஒரு வேலையும் பார்க்காம உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்தே இருந்துகிட்டு ரொம்ப ராஜ்யம் பண்ணிட்டீங்கல்ல. நீங்க தான் மாமியாரு. தெரியுதுல்ல, நான் தானே மாமியாரு. அப்ப நான் சொல்றத நீ கேளுன்னா நீ சொல்றதெல்லாம் நான் கேட்க முடியாது. ஓஹோ, இப்படி வேற உங்க மனசுல ஐடியா இருக்கா? என்ன ஆனாலும் சரி, இன்னைக்கு நான் டிவி பார்த்தே தீருவேன். பாத்துக்கங்க, ரிமோட்டை கொடுங்க தே. எம்மா, என்ன வர வர உடம்புல குளிர் விட்டு போச்சு போல? எனக்கு என்ன குளிர் ஜுரமா அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு குளிர் விட்டு போறதுக்கு? என்ன இவ வழக்கமா இவ்வளவு வாய் பேச மாட்டாளே, இன்னைக்கு இவ தென்னிந்தியாவில இருந்து பேசுற வாய் வட இந்தியா வரைக்கும் நீண்டுட்டு போகுது. என்னவா இருக்கும்? என்னத்தை தீவிரமா சிந்திக்கீங்க? அப்படி இல்ல மருமகளே, என்னங்கத்த வேணும் ஏதுத்த வேணும்னு கூல கும்பிடு போட்டுக்கிட்டு அலைவியே, இன்னைக்கு என்ன ஓவரா பேசுறியேன்னு பார்த்தேன். டெய்லி அப்படியே இருக்க முடியுமா? இந்த பாருமா மருமகளே, நான் சொல்றத நீ கேட்கணும். போய் கிச்சன்ல சமைச்சு கொண்டு வா பாப்போம். அத்தைக்கு சூடா ஒரு காபி எடுத்துட்டு வா. இதை நான் ஒண்ணு சொல்லட்டுமா? காபி கிச்சன்ல இருந்து போட்டி எடுத்து இங்க கொண்டு வர முன்னாடி ஆறி போகும்ல. ஆமா மருமகளே, அதுக்கு இப்ப என்ன பண்ண சொல்ற? அதுக்கு ஒண்ணும் பண்ண வேண்டாம். நீங்களே கிச்சன்ல போய் காபி போட்டு அடுப்புல சுட சுட கொச்சிக்கிட்டு இருக்கும் பாத்தீங்களா, அப்பவே வாய் வச்சு குடிச்சிருங்க. என்ன மருமகளே, கொதிக்க கொதிக்க காபியை கொடுத்து என்ன கொலை பண்ண பாக்கியே நீயே? பின் என்னதே, கிச்சன்ல இருந்து இங்க எடுத்துட்டு வர முன்னாடி சூடு ஆறி போச்சு இன்னொரு சுட வச்சு கொண்டான்னு சொல்லியா? அதுக்கு நீங்களே பேசாம போட்டு குடிச்சிடலாம்ல. சரி இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா சீரியலே முடிஞ்சு போகும். கொண்டாங்க தே. என்னது கொண்டாங்க தே? என்கிட்டலாம் ரிமோட்டை வாங்க முடியாது. என்ன இந்த கிளவி ஓவரா பண்ணுது? எப்படியாவது ரிமோட்டை புடுங்கணுமே. எத்தே உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? எனக்கு ஒன்னும் தெரியும் 9 தெரியும், நீ ஒன்னும் சொல்ல தேவையில்ல. அது வேற ஒண்ணு இல்லத்தே, பக்கத்து தெருவுல மாமியாருக்கும் மருமகளுக்கும் ஒரே சண்டை பத்துக்கங்க. அச்சச்சோ, அப்புறம் என்னாச்சு? அதை ஏன் கேக்குறிய? மாமியார் காரி இப்படித்தான் ரொம்ப முரண்டு பிடிச்சுக்கிட்டே இருந்தாலாம். என்ன இவ ஏதோ சொல்ல வரா போல, என்னன்னு கவனமா கேட்டுருவோம். சரி மருமகளே, மாமியார்னா கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டா இருக்கத்தான் செய்வாங்க. அப்படித்தான் அந்த மருமகளும் சரி நம்ம மாமியார் தானே போனா போட்டோன்னு இருந்திருக்கா. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவ கோபத்தை எல்லாம் மீறிடுச்சு பத்துக்கங்க. பொறுமையே இழந்துட்டா. ஐயோ, அப்புறம் என்னாச்சு மருமகளே? என்னத்த சொல்ல, இந்த மாதிரிதான் அந்த வீட்லயும் நடந்திருக்குதே. மருமக மாமியார் கிட்ட எத்தே வேலையெல்லாம் முடிச்சுட்டேன், டிவி பார்க்கணும், கொஞ்ச நேரம் ரிமோட்டை கொடுங்கன்னு கேட்டிருக்கா பாத்துக்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம மருமகளும் நம்ம கிட்ட ரிமோட்டை தானே கேட்டா, நாம தானே கொடுக்கல. என்னத்தே அந்த பக்கம் சோரை பார்த்து பேசிட்டு இருக்கீங்க, இந்த பக்கம் என்ன பார்த்து பேசுங்க. சரி, ஒரு வயசான காலத்துல மாமியார் பார்த்தா பார்க்கட்டும்னு மருமக பொறுமை இருந்தா தானே என்ன? சரி, கடைசி என்னாச்சு? அந்த மாமியார் ரிமோட்டை கொடுத்தாளா கொடுக்கலையா? எந்த மாமியார் தான் மருமக கேட்டு ரிமோட்டை கொடுத்துருக்கா? யாவாலும் கொடுக்க மாட்டா. அந்த மருமகளுக்கு டிவி பார்க்கணும்னு ஆசை எல்லாம் மீற மாமியார் ரிமோட்டை கொடுக்கல. கடைசி என்னாச்சு? மருமக கோவச்சுக்கிட்டு வீட்டுக்கு பின்பக்கமா போனா. அப்படிதான் கோவச்சுக்கிட்டு பின்னாடி உட்கார்ந்து ஓன்னு அழகு பார்த்துக்க. மாமியார்ட்ட அந்த ரிமோட் கேட்கப்படாது. அப்படித்தான் அந்த மாமியார் நினைச்சுக்கிட்டு சரி நம்ம மருமக அழத்தான் போறான்ட்டு அவங்களும் விட்டுட்டாங்க. சரி, கடைசி என்னாச்சு? வீட்டுக்கு பின்னாடி போன மருமக அம்மிக்கல்ல பாத்துருக்கா. அதுல குழவி இருக்கு பத்தியெல்லாம், அம்மி குழவி. அதை தலைக்கு மேல தூக்கிட்டு வந்து ஒரே ஓடு மாமியார் மண்டையில நடு மண்டையில சும்மா நச்சின்னு போட்டாலாம். ஐயோ, அப்புறம் என்னாச்சு? பின்ன என்னாச்சு, மண்டை நசுங்கி சட்னி ஆயிருச்சு. ஐயோ, அந்த மாமியார் நிலைமை. அம்மியில தேங்காய் துவையில வலிச்சு அழுத மாதிரி டிவி பக்கத்துல இருந்து மாமியார் மண்டையை சொரண்டி அள்ளிக்கிட்டு இருக்காங்களாம். அதான் இப்போ அந்த பக்கத்து தெருவுல நடந்துகிட்டு இருக்குதே. ஐயோ, என்னது இது? தேங்காயை வலிச்சு அழுத மாதிரி மாமியார் மண்டையை வலிச்சு அள்ளிக்கிட்டு இருக்காங்களா? ஐயோ, என்ன மருமக வர வர அம்பது பேரும் இப்படி மாமியார மண்டையில குழவீட்டிக்கு போட்டு கொள்ற அளவுக்கு ஆகி போயிட்டாளுங்க. கொஞ்சம் நம்ம மருமகிட்ட பார்த்து ஜாக்கிரதையா இருக்கணும்டோ. ரிமோட் கேட்டா ரிமோட்டை தர மாட்டேங்க. இருங்க இப்ப உங்களுக்கு வைக்கிறேன் பாருங்க டிஸ்ட். இப்ப நீங்க ரிமோட் தர முடியுமா? முடியாதே. முடியாட்டா நான் வீட்டுக்கு பின்னாடி போறேன். எம்மா மருமகளே, எதுக்கு மருமகளே வீட்டுக்கு பின்னாடி போற? இல்லத்தே, நான் உங்க மேல கோவமா இருக்கேன். கொஞ்ச நேரம் அழுதுட்டு வரலான்னு வீட்டுக்கு பின்னாடி போறேன். என்ன இவ அந்த மருமக அழுவதுக்கு வீட்டுக்கு பின்னாடி போன மாதிரி இவளும் வீட்டுக்கு பின்னாடி தான் போறேன்றா? போறவன் நின்னு என்னத்தை யோசிக்கிறா? உங்க அம்மா வீட்டுல நீங்க சீதனமா வாங்கிட்டு வந்த அம்மிக்கல்லு ஆட்டாங்கல்லு திருவள்ளி எல்லாம் நம்ம வீட்டுக்கு பின்னாடி தானே இருக்கு. யா மருமகளே, அதெல்லாம் கேக்குற நீ? இல்லத்தே, பழங்கால பொருட்கள் பத்திரமா இருக்கான்னு பார்க்க வேண்டாமா? களவாணி பயல்வ எல்லாத்தையும் களவாணிட்டு வந்துறானுவ. அதான் இந்த அம்மி குழவி வெளியில எடுத்துட்டு கிடந்துச்சுன்னா எவனும் தூக்கிட்டு போயிடக்கூடாது பத்தியா? போய் அம்மி குழவி வீட்டுக்குள்ள தூக்கிட்டு வந்துட்டே. என்னது, அம்மி குழவியை வீட்டுக்குள்ள தூக்கிட்டு வர போறாளா? இவ வேற கோச்சிக்கிட்டு பின்னாடி போயிருக்கா. பக்கத்து தெருவுல வேற மாமியார் மண்டையில மருமக அம்மி குழவி எடுத்து போட்டு கொலை பண்ணிருக்கா. நம்ம வீட்டுல வேற அம்மி குழவி வீட்டுக்கு பின்னாடி தான் இருக்கு. இதெல்லாம் பார்த்தா எனக்கு ஏதோ சம்பவம் நடக்கும் போல தெரியுதே. அது மட்டும் இல்லாம மண்டைய சட்னி மாதிரி வலிச்சல்லிக்கிட்டு இருக்கேன்னு வேற சொல்றாளே. எனக்கு என்
அத்தே தே அம்மி குழவி தே அம்மி குழவி. ஐயோ மர்மோளே நானா மர்மோளே என்ன விட்டுரு மர்மோளே விட்டுரு. என்னாச்சு தே என்னாச்சு? இது உங்க அம்மி குழவி தானே? இதை உங்ககிட்ட கொடுத்தா ஏன் பயப்படுறீங்க? ஆமா மர்மோளே இது எதுக்கு இப்ப நீ உள்ள எடுத்துட்டு வர? அதுவா அத்தை, காலை ரொம்ப கெட்டு கிடக்கல அத்தை, அதுக்கு தான். நீ எதுக்கு மர்மோளே இப்ப நீ தலைக்கு மேல தூக்கிட? ஒரு நிமிஷம் இரு மர்மோளே இத வரேன். அம்மி கிழவி தூக்கிட்டு வந்ததுல கிழவி சும்மா ஆடி போச்சு. ஆடி இப்ப எங்க போகுதுன்னு தெரியலையே. சரி, அம்மி கிழவியோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த மர்மோளே இந்த இத நீயே வச்சுக்க. ஐயா அத்தை, இதெல்லாம் எதுக்கு எடுத்துட்டு வந்தீங்க? இல்ல மர்மோளே நீ தானே ரிமோட் வேணும்னு கேட்ட. அத்தை, நான் ரிமோட் கேட்டது என்னப்பா உண்மைதான் அத்தை. ஆனா நான் கேட்டது டிவி ரிமோட் மட்டும் தானே. நீங்க எலக்ட்ரிக் ரிமோட் வச்சிருக்கீங்க, இதுல என்ன ரிமோட் அத்தை? அதுவா மர்மோளே ஒன்னு டிவி ரிமோட், ஒன்னு ஹோம் தியேட்டர் ரிமோட், அப்புறம் ஒன்னு ஏசி ரிமோட், இன்னொன்னு என்னோட ரூம் ஃபேன் ரிமோட். அத்தை, ஒரு ரிமோட் கேட்டதுக்கு இத்தனை ரிமோட் வச்சிருக்கீங்க. ஆமா, குட்டி ஏதோ ஒரு ரிமோட் இருக்கு, அது என்ன அத்தை? அதுவா நம்ம வீட்ல ஒரு பொம்மை கார் இருந்துச்சுல, அந்த பொம்மை காருக்கு ஒரு ரிமோட் உண்டு மருமகளே. அந்த ரிமோட் தான் இந்த குட்டி ரிமோட். ஐயா, எதுக்கு இப்ப இத்தனை ரிமோட் எடுத்து வந்து வச்சிருக்கீங்க? அதுவா மருமகளே இந்த அம்மிகல்ல நீ உள்ள தூக்கிட்டு வந்தியா, அதான் நீ ரிமோட் கேட்டியேன்னு எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்திருக்கேன். அத்தை, அம்மிகல்ல ரொம்ப தூசி படிஞ்சு போய் இருக்கு, இத கழுவி சுத்தமா வைக்கட்டுமான்னு கேட்கறதுக்காக தூக்கிட்டு வந்தேன் அத்தை. அம்மா அம்மிக்கல்ல அழுக்கா இருந்தாலும் பரவாயில்ல, கரையான் பிடிச்சி இந்த கல்ல கரையானே தின்னா கூட பரவாயில்ல, தயவு செய்து அந்த அம்மி குழவையை மட்டும் வெளியில வச்சுட்டு வந்துருமா. என்னத்தை காமெடி பண்ணுது? என்னைக்காவது கல்ல கரையா இருக்குமா அத்தை? கரையா அரிக்கி இல்ல காக்கா கொத்தி தூக்கிட்டு போகுது, எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, அது வீட்டுக்கு பின்னாடி வேண்டாம் ஒருப்பா இருக்கட்டும் மருமகளே. ஆனா நம்ம வீட்ல மிக்ஸி இருக்கு, கிரைண்டர் இருக்கு, அப்புறம் ஜூஸர் இருக்கு. இந்த காலத்துல எதுக்கு மருமகளே நமக்கு அம்மி அதோட குழவிலாம் கொண்டு போய் பின்னாடி வச்சிருமா. இது ரிமோட். நீ ரொம்ப டயர்டா இருப்பல்ல, உட்காந்து கொஞ்ச நேரம் டிவி பாரு மருமகளே. அத்தை, எனக்கு இப்போ டிவி பாக்குற மூடு இல்லையே அத்தை. ஏச்சா, நீ அப்படிலாம் சொல்லக்கூடாது மருமகளே. உனக்கு ராஜாராணி சீரியல் ரொம்ப பிடிக்கும்ல, வா வா நான் அந்த சேனலை மாத்தி தரட்டா, நீயே மாத்திக்கிட்டியா? இல்லதே, வேலை பார்த்தது கொஞ்சம் கசகசன்னு இருக்குன்னு பத்தியா, அத காலெல்லாம் வலிக்குது. ஐயே மருமகளே நீ வேணா இங்க படுத்துக்கையே, நான் உனக்கு கால் அமுக்கி விடுதேன். ஆஹா, ஒரு அம்மி குழவிக்கு கிளவி காலமுக்கிற அளவுக்கு வந்துருச்சே. அது மட்டும் இல்ல, வீட்டுல நிறைய நேரம் வேலை செஞ்சுட்டே இருந்தனா கால் வலிக்கிறது மட்டும் இல்லாம லைட்டா தலை வேற வலிக்குது. சூடா ஸ்ட்ராங்கா ஒரு இஞ்சி டீ குடிச்சா நல்லா இருக்கும். இஞ்சி டீ மட்டும் என்ன மருமகளே, இஞ்சி டீ, சுக்கு பால், அப்புறம் பாதாம் பால், ஹார்லிக்ஸ், போன்விட்டா என்ன வேணாலும் ஏன்ட்ட கேளு மருமகளே. உனக்கு கால் அமுக்கிக்கிட்டே காபி போட்டு கொண்டாந்து கொடுத்து உன் தலையை வேணாலும் அமுக்கி விடுதே மருமகளே. நீ உட்காந்து செத்த டிவி பாருமா, ராஜாராணி சீரியல் முடிஞ்சிட போகுது. இது அதுல விளம்பரம் தானே ஓடுது. அது என்னம்ப உண்மைதான் மருமகளே, 5 நிமிஷம் நாடகத்துக்கு 50 நிமிஷம் விளம்பரம் போடுறாங்க. என்ன பண்றது, உனக்கு ராஜாராணி தானே முக்கியம். உட்காரு உட்காரு, கால் வளைய போகுது. அந்த அம்மி குழையை மட்டும் பின்னாடி போட்டு மருமகளே, அது பார்த்தாலே என்னமோ எனக்கு அலர்ஜியா இருக்கு. அத்தே, நான் வேணா உங்க தலை கிட்ட இந்த அம்மி குழவி வைக்க, உங்க தலை மேல வச்சு கொண்டு நீங்க கொண்டு வெளியில வச்சுட்டு வந்துறதே இல்ல. என்னது அம்மி குழையை தூக்கி என் தலை மேல வைக்க போறியா? ஐயோ என் மருமக என்ன கொலை பண்ண போறாளே. எதுக்கு இப்படி சொல்றீங்க? அம்மி குழவி தலை மேல வச்சு வெளியில போட்டுருந்தேன்னு கேட்டேன். புரிஞ்சிருச்சு மருமகளே, புரிஞ்சிருச்சு. உன் பிளான் எல்லாம் எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. இத குழவி தூக்கி என் தலை மேல போட்டு இந்த கிழவி கதையை முடிக்க போறாதானே? சே, அப்படி எல்லாம் செய்வேன் அத்தை. இத்தனையோண்டி குழவி, இந்த குழவியை போட்டு உங்க மண்டை நசுங்க போதாக்கும். உங்களுக்கு எல்லாம் அம்மி குழவி பத்தாதே, பெரிய அம்மியே வேணும். ஐயோ என்னது அம்மியா? இப்போதைக்கு எனக்கு அம்மியை தூக்கிட்டு வர அளவுக்கு ஸ்ட்ரென்த் இல்ல தே. இனிமே நீங்க கொடுக்க ஹார்லிக்ஸ் போன்விட்டாலாம் குடிச்சுதான் உடம்புல தெம்ப ஏத்தணும். அப்புறம் தான் அம்மி எல்லாம் தூக்க முடியும். அதுக்கப்புறமா வேணா ஃபாலோ பண்ண ட்ரை பண்றதே. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பாத்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணாங்க. கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். தொடர்ந்து வீடியோ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம்.